அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டவுடன் மாதாந்திர மின் கணக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் எனவும், ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு மீண்டும் டெண்டர் கோரப்பட்டு உள்ளது எனவும், அரசு கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றும்படி பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சரான செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 5 முதல் தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 7557 பள்ளிகளில் இருந்து 8,23,000 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். சென்னையில் மட்டும் 64,126 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வுகளானது 27ஆம் தேதி வரை நடக்கும். மூன்றாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை முன்னிட்டு 677 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 7-8 தேதிகளில் 535 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை, கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் 102 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை மாதவரத்திலிருந்து 7-8 ஆகிய தேதிகளில் 40 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட திட்டமிடப்பட்டும் உள்ளது. நான்காவது அறிவிப்பு: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள், திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை உழவர் செயலி மற்றும் மின்னஞ்சலான tnagribudget2025@gmail.com இதன் மூலம் தெரிவிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: அரக்கோணத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பயிற்சி மையத்திற்கு உள்துறை அமைச்சரான அமித்ஷா இன்று மார்ச் 6ஆம் தேதி வருகை தர உள்ளதை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் 2 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்கவிட மாவட்ட காவல்துறை தடை விதித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு காரணமாக ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக திருப்பத்தூர், ஈரோடில் தலா 102 டிகிரி வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவித்து வருகின்றனர். நடப்பாண்டில் அதிகபட்ச அளவாக ஈரோட்டில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 100, கரூர், பரமத்தியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் இன்று பதிவாகியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: பராமரிப்பு பணி காரணமாக 6 மற்றும் 7 மார்ச் அன்று சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 16 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கோடம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. 6 மற்றும் 7 அன்று நண்பகல் 12:30 முதல் 2 மணி வரை புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு நிறுவனம் சார்பில் தொழில் முனைவோருக்கு மூலிகை அழகு சாதன பொருட்கள் மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சியானது வரும் மார்ச் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை காலை 10 மணி மாலை 5 மணி வரை வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் தேங்காய் எண்ணெய் சோப்பு, மூலிகை சோப்பு, ஆயுர்வேத சோப்பு, முடி வளரும் எண்ணெய், முடி வளரும் ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் ஜெல், கை கழுவும் திரவம் மற்றும் பயிற்சி வழிமுறைகளுடன் சுய தொழில் தொடங்குவதற்காக இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தண்டவாள பராமரிப்பு பணியால் வாஞ்சிமணியாச்சிலிருந்து தூத்துக்குடி இடையே 4 பயணிகள் ரயில்கள் ஏப்ரல் 5 வரை ரத்து செய்யப்படுகிறது. ரயில் பாதைகளில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் விதமாக தண்டவாளங்கள் சற்று உயர்த்தப்பட உள்ளது. வாஞ்சிமணியாச்சிலிருந்து தூத்துக்குடி பயணிகள் ரயிலானது மார்ச் 6 முதல் ஏப்ரல் 4 வரை ரத்து செய்யப்படுகிறது. 10வது அறிவிப்பு: ஜெர்மனி நாட்டில் பணிபுரிய செவிலியர்கள் விண்ணப்பிக்கலாம் என அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெர்மன் நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்கு 6 மாதம் பணி அனுபவம் பெற்ற 35 வயதிற்குட்பட்ட டிப்ளமோ மற்றும் பட்டதாரி ஆண், பெண் செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள். இவர்களுக்கு B1, B2 நிலையில் இலவசமாக ஜெர்மன் மொழி பயிற்றுவித்து மாத சம்பளமாக சுமார் 2 லட்சம் வழங்கப்படும். எனவே தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என
அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.